இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நெக் பேண்டா ஆச்சரியமாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இதோட குவாலிட்டி, ப்ரைஸ், இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள ரெண்டு பொருள் தான். ஒன்று நெக் பேண்டு, இன்னொன்று அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று. நெக் பேண்டை கையில் எடுத்தால் இதனுடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸாக வேறு எதுவும் இல்லை. இதில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்துருது. அடுத்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிராண்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி இந்த நெக் பேண்டோட ஒயர் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான விஷயமும் இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எடுத்தமா காலில் மாட்டணுமான்னு போயிட்டே தான் இருக்கிறோம். நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிளெக்சிபிளா தான் இருக்குது. ஆனா இது முக்கியமா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுல ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 13mm டிரைவர் தான் கொடுத்துருக்கு. இதுல எந்த சாங்ஸ் கேட்டாலுமே நார்மலா தான் இருக்குது. ஸோ பேஸ்ன்றது சுத்தமாவே இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கடைசியா இதனுடைய பிரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது 150 அந்த மாதிரி தான். இதை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். அதனால இது ரொம்ப ஒஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான். இது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணி விட்றேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.